காவல்துறை மற்றும் சிட்கோ நகர் நலவாழ் சங்கமும் சேர்ந்து பொதுமக்கள் விழிப்புணர்வு கூட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டு இன்றைய தினத்திலே போதைப் பொருட்கள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்வாகவும் போதை பொருட்களை உபயோகித்தால் அதனால் என்னென்ன சீர்கேடுகள் வரும் என்பதை நம்முடைய விளக்கி சொல்வதற்காக வில்லிவாக்கம் காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் வில்லிவாக்கம் சரகம் மரியாதைக்குரிய துணை ஆணையர் அவர்களும் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த போதை ஒழிப்பு பற்றி அவர்கள் உங்களிடையே விரிவாக பேசுவார்கள். சங்கத்தின் சார்பாக நாங்கள் பேச இருப்பது என்னவென்று சொன்னால், பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். காவல்துறை எப்போதுமே நம்மளுக்கு நண்பனாகத்தான் விலகிக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நிறைய பேர் காவல் நிலையம் செல்வதற்கு தயங்குகிறார்கள். நான் பொதுமக்களை சொல்கின்றேன், அப்படி மீறி போக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தனியாக போவதற்கு அச்சப்பட்டு அந்த பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்களையோ சங்கத்தின் நிர்வாகிகளோ அரசியல் துறையிலே பதவி வகிப்பவர்களை அழைத்துக் கொண்டுதான் செல்கின்றார்கள். நீங்கள் நினைப்பது போல் காவல் நிலையம் கிடையாது. பொதுமக்கள் காவல் நிலையத்துக்குள் சென்றால் அங்கு வரவேற்பதற்காக வரவேற்புறார் இருக்கின்றது, எழுத்தர் இருக்கின்றார், உதவியாளர் இருக்கின்றார். தேவைப்பட்டால் ஆய்வாளரிடம் கூட்டு போயிட்டு நம்முடைய புகாரை பற்றி விசாரிப்பார்கள். அதற்கு மேலே தேவைப்பட்டால் நம்முடைய துணை ஆணையர்கள் விசாரிப்பார்கள். ஆகையால் பொதுமக்கள் காவல் நிலையம் செல்ல எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த விழிப்புணர்வு கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று நம்முடைய பகுதியிலே வீடுகள் எப்போது பார்த்தாலும் வீடுகள் அடிக்கடி யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி நம்ம கூட்டிட்டு போகும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற தெரியப்பட்டுட்டு போனோம். அப்படி இல்லைன்னா காவல் நிலையத்தில் போயிட்டு நம்ம சொன்னாக்கா அவங்க ரோந்து வரும்போது நம்முடைய வீட்டு பக்கம் அவருடைய கவனத்தை திருப்பி தினந்தோறும் நம்முடைய வீடு பூட்டி வைக்கின்ற வீட்டை அவர்கள் கண்காணிக்கின்ற போது நம் வீட்டிலே கொள்ளையடிக்க யாராவது முயற்சி செய்தால் இந்த தெருவுக்கு அடிக்கடி போலீஸ் ரோந்து வருகிறது என்று சொல்லி அந்த கொள்ளையிலிருந்து நம் வீட்டை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். அதே போன்று இல்லை என்று சொன்னால் நாம் அடிக்கடி வீடு வாடகை தகராறு வந்து கொண்டிருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வீடு வாடகை விடுறது யாருன்னா புரோக்கர் மூலமா அந்த டூலெட் போட்டு வீடு வாடகை விடுவாங்க. உடனே வீட்டு வாடகை வந்தோடனே ஒரு 1000 ரூபாய் அதிகமாக வருதுன்னா அது யார் என்னன்றதை விசாரிக்காம உடனே வீடு கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்க காவல் நிலையம் சென்றால் அங்கு ஒரு விண்ணப்ப படிவம் இருக்கின்றது. அது யாருக்கும் தெரியாது. அந்த விண்ணப்ப படிவத்தில் என்ன இருக்கும் என்று சொன்னால், வாடகை வருபவர்கள் அவருடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அவருடைய பழைய விலாசம், இப்போ குடி போகின்ற புதிய விலாசம், அவருடைய அடையாள அட்டை, ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை போன்ற விவரங்கள் அதில் கேட்கப்பட்டிருக்கும். அந்த விவரங்களை பெற்று அவர்கள் கொடுக்கும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அவரிடம் நான் கையெழுத்தை பெற்று காவல் நிலையத்தில் ஒப்படைப்போம் என்று சொன்னால் அவருக்கு வாடகை வாங்குவதற்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம வீடை பயன்படுத்தி தவறா வங்கியிலோ இல்ல தனியார் நிறுவனத்திலோ அவர் லோன் வாங்கிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. இந்த விழிப்புணர்வு பொதுமக்களிடையே நிறைய பேர் கிடையாது. வந்தாங்கன்னா வாடகை ஊற்றுவாங்க, காலி பண்ணா பிரச்சனை, ஸ்டேஷனுக்கு போறது. இது போன்று எண்ணற்ற சலுகைகள் காவல்துறை மூலம் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிற வேளையில் நாம் அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சங்கத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று வில்லிவாக்கம் காவல் நிலையத்திலே ஆய்வாளராக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய உயர்திரு ஐயா அவர்களை சந்தித்த போது எங்களை இன்பத்தோடு வரவேற்று நீங்கள் எந்த நியாயமான புகார் கொடுத்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எங்களுக்கு உறுதியளித்தார். மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போன்று
மரியாதைக்குரிய துணை ஆணையாளர் அவர்களை நாங்கள் சந்தித்த போது எங்களை வரவேற்பது மட்டுமல்லாமல் அவருடைய பணி சுமைகளுக்கு நடுவிலே எங்களுக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கினார். மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அவரை பற்றி நாங்கள் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். இப்போ ஒரு காவல் நிலையம் சொன்னாக்கா காவலர்கள் ஒரு 3 ஆண்டு காலம் ஆய்வாளராக பணியாற்றுவார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்படுவார்கள். புது ஆய்வாளர் வருவார்கள். அவரிடத்தில் நாங்கள் சென்று மரியாதை மட்டுமே சந்தித்து எங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களை அவர்கள் மூலமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். ஆனால் நம்முடைய துணை ஆணையர் அவர்கள் காசிமேடு காவல் நிலையத்திலே N2 என்ற காசிமேடு காவல் நிலையத்திலே நீங்க முக்கியமாக கேட்கணும். அவரை பற்றி N2 காவல் நிலையம் காசிமேடு காவல் நிலையத்தில் நம்முடைய ஐயா அவர்கள் ஆய்வாளராக இருந்த போது இத்தனை 9 மாசம் தான் இருந்திருக்காரு. 3 வருஷம் கிடையாது. அந்த 9 மாசத்துல அந்த காசிமேடு பகுதியில் இருக்கிற டாஸ்மாக் இது போதைப் பொருட்கள் கஞ்சா அந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா அடிக்கடி ரவுடிஸா இருக்கும். எல்லாத்தையும் ஒழிச்சிருக்காரு. அங்க இருக்கிற பொதுமக்கள்லாம் அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்து இவர்தான் எங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு அவருடைய சகோதரத்துவத்தை பழகுறதுனால அவர் மேல ரொம்ப மரியாதை இருந்தாங்க. திடீர்னு 9 மாதத்துல அவருக்கு பணிமாற்றம் வருது, இடமாற்றம் 57 வருது. அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதுனால முதல்ல அவரை விட்டுருக்க மாட்டாங்க. தெரியாத காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் லேட்டா தெரிஞ்சதுனால பொதுமக்கள் போராட்டம் பண்றாங்க. வீதிக்கு போராட்டம் பண்றாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் இறங்கி ரோட்ல போராட்டம் பண்றாங்க. எங்களுக்கு அவர் தான் வேணும், அவர் இருந்தாதான் எங்களுடைய ஏரியா சீராகும், எங்ககிட்ட இருந்த எல்லா கட்ட இதெல்லாம் ஒழிச்சிருக்காரு, போதைப் பொருள்லாம் ஒழிச்சிருக்காரு, ரவுடிசத்தை ஒழிச்சிருக்காரு, எங்களை அறிவுரை கூடாதுன்னு சொல்றாருனாக்கா இது போன்ற ஆய்வாளர் துணை ஆணையராக நமக்கு இந்த வில்லிவாக்கம் பகுதியில் பெற்றிருக்கிறோம்.